by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunities. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and public content, simple task. No selling or no referral required. Do you have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income. Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualifications on WhatsApp number 9940360800 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போனோம், ஃபீனிக்ஸ் பேர்ட் பற்றி ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபீனிக்ஸ் பேர்டு எப்படி இதாச்சு, ஃபீனிக்ஸ் பேர்டோட நன்மைகள் தீமைகள் அதெல்லாம் என்னென்ன நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபீனிக்ஸ் பறவையின் வரலாறு, மறுபிறப்பு, தீயின் சக்தி, உலக பயன்பாட்டின் அதன் அர்த்தங்கள், மனித மனதை மாற்றம் மற்றும் நம்பிக்கையாக வெளிப்படுத்தும் அதிசய பறவையின் முழுமையான தமிழ் விளக்கம். ஃபீனிக்ஸ் பறவை மறுபிறவின் அதிசயம். உலகத்துக்கு அனைத்து பண்பாட்டிலும் மர்மம், புராணம் மற்றும் நம்பிக்கை தாங்கிய சில உருவங்களில் மனித கலாச்சாரத்தை அழகாக சுருக்கியுள்ள அவற்றின் ஒன்று ஃபீனிக்ஸ் எனப்படும் அதிசய பறவை. தீயில் எரிந்து அழிந்த பின்னும் மறுபடியும் தனது சாம்பலிருந்தும் உயிர் பெறும். இந்த புராண பறவைகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் மனிதரின் கற்பனைக்கு நெருப்பை ஊட்டி கொண்டிருந்த இன்று நம்மால் அறியும் பல இலக்கிய திரைப்படங்கள், கலாச்சாரங்கள், சின்னங்கள் அனைத்திலும் ஃபீனிக்ஸ் பறவை மறுபிறப்பு, சக்தி, பொறுமை மற்றும் வெற்றியின் அடையாளமாக உள்ளது. இந்த வலைப்பகுதியில் ஃபீனிக்ஸ் பறவையின் வரலாறு, அதன் உருவாக்கம், பல்வேறு பண்பாட்டுகளில் அதன் உருவாகும் அர்த்தமாகும். இன்றைய உலகில் ஃபீனிக்ஸ் எவ்வாறு ஒரு சின்னமாக வாழ்ந்து வருகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் என்பது உண்மையிலே உயிரியல் உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட பறவை அல்ல. இது ஒரு புராண உருவம். புராண கதைகளின்படி ஃபீனிக்ஸ் ஒரு பெரிய வண்ணமயமான தங்கம் மற்றும் சிவப்பு நிற தீப்பறவை போல காணப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த பறவைக்கு மிக முக்கியமான இயல்பு உயிரின் சுழற்சியை முடித்து தன்னுடைய சாம்பலிருந்து மறுபடியும் பிறப்பது. இதனால்தான் ஃபீனிக்ஸின் மறுபிறப்பு, ரீபர்த், நம்பிக்கை, ஓப், மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை சின்னமாக விளங்குகிறது. ஃபீனிக்ஸ் பறவையின் வரலாறு. ஃபீனிக்ஸ் பற்றிய கருத்து பல்வேறு நாடுகளில் புராண கருத்துகளாக வருகிறது. அதில் சில முக்கியமானது எகிப்திய புராணம். வென்னு பேர்ட் ஃபீனிக்ஸ் கதையின் ஆரம்பம் எகிப்தில் தொடங்குகிறது. பல ஆய்வாளர்கள் கருதப்படுகின்றன. பீனு பேர்ட் என்ற ஒரு தெய்வத்தின் பறவை சூரிய தெய்வமாக உருவாக்கப்பட்டது. உயிரின் தொழில் எனவும் மற்றொரு
பிறப்பின் குறிப்பீடு எனவும் பாவிக்கப்படுகிறது. கிரேக்கப் புராணம் கிரேக்கப் எகிப்திய பறவைகளின் ஃபீனிக்ஸ் என்று அழைத்து அதன் கதை உலகம் முழுவதும் பரவியது. கிரேக்கரின் கூற்றுப்படி ஃபீனிக்ஸ் 500 முதல் 1000 ஆண்டுகளை வாழும். அதன் மரணம் நெருங்கும்போது அது மனமும் மரவெண்மையும் நிறைந்து கூடை கட்டி அக்கூடு தானாக தீப்பற்றி அந்த பறவை எரிகிறது. பின்னர் அது சாம்பலந்து புதிய ஃபீனிக்ஸ் பிறக்கிறது. ஏசிய மற்றும் சீன புராணம் சீனர்கள் ஃபெங்கு எனப்படும் மாந்த பறவைகள் ஒன்றாகும். இது சமநிலை, நல்ல நிலை, அதிகாரம் மற்றும் பெண்மை சின்னமாக கருதப்படுகிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.